மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களது உடன் பிறந்த சகோதரி நேற்று உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகியுள்ளார். அவரது மறைவை தொடர்ந்து வைகோ அவர்கள் நேரடியாக சென்று கண்ணீருடன் தனது இரங்கலை தெரிவித்து பழைய ஞாபகங்களை பற்றி பேசியுள்ளார். திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களும் இரங்கலை தெரிவித்துள்ளனர். மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களது சகோதரி சரோஜா அவர்களது வயது மூப்பின் காரணமான இந்த மறைவு அவரது குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக சோகத்தில் மூழ்கியடித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே வைகோ அவர்களுக்கும் உடல்நிலை மிக மோசமாக இருந்துள்ளது. தூத்துக்குடியில் கல்யாணத்தில் கலந்து கொண்ட வைகோ அவர்கள் வீட்டின் மாடியில் இருந்து மச்சிப்படியில் தவறி கீழே விழுந்ததில் அவருக்கு ஏற்பட்டுள்ள முதுகுவலி மற்றும் நெஞ்சுவலியின் காரணமாக 3 வாரமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அவரது சகோதரி மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது எம்பி பதவியும் தற்பொழுது முடிவடைந்த நிலையில் திமுகவின் தலைவர் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வைகோவிற்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். அவருடைய பதவிக்காலம் முடிந்த நிலையில் அவருக்கு பதிலாக மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். வைகோ அவர்களது வீட்டில் ஏற்பட்டுள்ள இந்த மறைவானது மற்றும் அவரது பதவி பறிபோனது, அவரது உடல்நிலை சரியில்லாதது ஒட்டுமொத்தமாக குடும்பத்தை பேரிழப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள்.